ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். பாவக்காய் சிப்ஸு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன இதே மெத்தட்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 பாவக்காவை இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். பாவக்காவை இந்த மாதிரி நல்லா தின்னாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மெலிசாக இருந்தால் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கும், சீக்கிரமே வெந்து வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சின்ன விதை அப்படி இருந்தால் இந்த மாதிரியே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. விதை ரொம்ப பெருசாக இருந்தது அப்படின்னா விதையை நீக்கிட்டு எடுத்துக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூளும் சேர்த்துட்டு நல்லா இதை கலரி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். எதுக்காக அப்படின்னா இந்த பாவக்காய் இருக்க கசப்பு எல்லாமே இறங்கிடும். நம்ம உப்பு சேர்த்து மஞ்சள்தூள் சேர்த்து ஊற வைக்கும் போது அதுக்காக தான். நல்லா இந்த மாதிரி பசறி விட்டுட்டு உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 1 மணி நேரம் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இல்லை டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அரை மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். சரியாக அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பாவக்காய் நல்லா ஊறிடுச்சு. அதுலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இல்லாமல் தண்ணி வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் அந்த கசப்பெல்லாம் எடுத்துரும். மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு பாவக்காயை நல்லா அலசி எடுத்துக்கலாம். ஒரு தடவை இல்லை 2-3 டைம் கூட நீங்கள் கழுவி எடுத்துக்கலாம். 2-3 டைம் கழுவி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கசப்பு கொஞ்சம் கூட இருக்காது. நான் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கிட்டேன். இந்த அரை மணி நேரம் ஊறினதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த கசப்பு பூரா வெளில வந்திருக்கும். அதனால் சாப்பிடும்போது கொஞ்சம் கூட கசப்பு தெரியாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தண்ணியை நல்லா வடித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் இன்றைக்கி கடலை மாவு சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அந்த 2 மாவும் கம்பல்சரி சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் மட்டும்தான் நம்ம காரத்துக்காக சேர்க்க போகிறோம். அதனால் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். கேசரி பவுடர் நான் கலருக்காக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விடுங்க. பாவக்காயிலே தண்ணி இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு ட்ரையாக கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தண்ணி தேவைப்பட்டதுனா மட்டும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே தண்ணியை சேர்த்துறாதீங்க. இப்போ நல்லா ஃபுல்லாக ட்ரையாக கலந்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்திருக்கேன். இந்த மாவெல்லாம் சேர்த்துட்டு கரெக்டாக பிசைஞ்சு எடுத்தால் தான் பார்த்திங்கன்னா பாவக்காயோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பிசைஞ்சு எடுத்தாச்சு. அதுக்கடுத்து எண்ணெய் சட்டி வச்சு நம்ம உள்ளே சேர்த்துலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் ஒன்று சேர்த்து பார்த்தேன். நல்லா எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்த்திங்க அப்படின்னா மொத்தமாகவே கடந்து போயிடும், நல்லா இருக்காது. நல்லா பாவக்காய் நீங்கள் எப்படி கட் பண்ணி எடுத்தீங்களோ அது மாதிரி ஒவ்வொரு பீஸாகவே உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கரண்டி விட்டு கலந்துக்கலாம். நீங்கள் சேர்க்கும் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சே நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பாவக்காய் வேகணும், கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரையும் இந்த மாதிரி குக் பண்ணிங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா மொறுன்னு நம்மளுக்கு சிப்ஸ் ரெடி ஆகிடும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஹை ஃப்ளேமில் இருந்தால் வெளியில் தான் பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாறின மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே வேகவே வேகாது. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா எல்லாம் கலர்லாம் சேஞ்ச் ஆகி ஒரு பாதி அளவுக்கு குக் ஆகிருக்கு. இது இன்னுமே நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா பாவக்காய் எல்லாமே நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல மொறுன்னு இருந்தது, சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இதை சாதத்துக்குள்ளலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸுக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்தி, நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்றதுனால. எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரியே எல்லா பேட்சையும் நீங்கள் பொரித்து எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி தான் தனித்தனியாக போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். மொத்தமாக கடந்ததுன்னா நல்லா தெரியாது.
நிறைய பேருக்கு வந்து பாகக்காய்லாம் பிடிக்காது, கசப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல, ப்ளீஸ் ஒரு லைக்காவது பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ப்ளீஸ் பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு, பார்க்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய்.